எல்லோருக்கும் வணக்கமுங்க. நம்ம இந்த வீடியோல எஸ்இசெட் சேல்ஸை வந்து எப்படி டேலியில் என்ட்ரி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்இசெட் அப்படின்னா என்னங்கிறது சின்னதா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. எஸ்இசெட் அப்படிங்கிறது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்குங்க. நம்மளோட பக்கத்து டிஸ்ட்ரிக்டோ கூட இருக்குங்க. நம்ம பக்கத்து ஏரியா கூட இருக்கலாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகாத ஏரியாவை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே டேக் ஓவர் பண்ணி அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிசினஸ் பண்ண வச்சு, ஸோ அங்க வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு டேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரிலீஃப் கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி செட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகாம இருக்குங்க. ஸோ அதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியாவை வந்து டெவலப் பண்ணணும், அங்க இருக்கிற மக்களை வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கிற ஒரு முயற்சி தான் வந்து இந்த எஸ்இசெட் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம சிப்காட்டை சொல்லலாங்க. எல்லா ஏரியாலையும் சிப்காட் இருக்குங்க. அந்த சிப்காட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிளுங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு சேல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா நம்ம வந்து லோக்கல்ல சேல்ஸ் பண்ற மாதிரியோ இல்ல வந்து இண்டஸ்ட்ரியல் சேல்ஸ் பண்ற மாதிரியோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம பண்ண முடியாதுங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும் டேலில. ஒரு சில ரூல்ஸ் இருக்குதுங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. முதல்ல எஸ்இசெட் சேல்ஸ் வந்து ம், நம்ம ஒரு லெட்ஜரா கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த லெட்ஜர் கிரியேஷனுக்குள்ள நான் வந்து போய்க்கிறேன். லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டு எஸ்இ எஸ்இசெட் சேல்ஸ் அப்படிங்கிறது காமனா ஒரு சேல்ஸ் லெட்ஜர் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹச்எஸ்என் டீட்டெயிலாம் நம்ம லெஜருக்குள்ள கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆஸ் பர் கம்பெனி குரூப் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ்லயும் ஆஸ் பர் கம்பெனி குரூப் கொடுத்துட்டு டைப் ஆஃப் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டு கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிடுறோங்க. ஸோ இதுல இருந்து லெஜர் கிரியேஷன்ல இருந்து வெளியே வந்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஆல்டர்ல வந்துக்கிறேங்க. ஆல்டர்ல வந்துட்டு லெட்ஜர்ல கொடுக்குறேன். இதுல வந்து நான் ஒரு சில லெட்ஜர்ஸ்ல கிரியேட் பண்ணி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேனுங்க. நமக்கு தேவையான லெட்ஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். எஸ்இசெட் சேல்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இப்போ புதுசா நான் கிரியேட் பண்ணனுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேல் என்ட்ரி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்க போறோம். சேல் என்ட்ரி வைக்கிறதுக்கு நம்ம வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு தேதி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ராஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதை அப்படியே கண்ட்ரோல் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இங்க சேல்ஸ் லெஜர் வருதுங்க. எஸ்இசெட் சேல்ஸ் அப்படிங்கிறது வருது. நான் எஸ்இசெட் சேல்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ஐட்டம்ஸ் வந்து வருதுங்க. ஸோ நார்மலா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் அந்த ஐட்டம் கிரியேஷன் பண்ணணும். நம்ம இதுக்கு தனியா வந்து ஐட்டத்துல வந்து நம்ம எதுவுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எஸ்இசெட்டுக்கு பண்ண வேண்டியது இல்லைங்க. ஸோ நான் இங்க இடத்துல கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு ஐட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 குவான்டிட்டி கொடுத்துட்டு ஸோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கேட்குது இல்லைங்களா, ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்றது அப்படின்னா F12 கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு மாடிஃபை ஜிஎஸ்டி அண்ட் ஹெச்எஸ்என் டீட்டெயில் ரிலேட்டட் டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இது எதுக்காக இந்த ஸ்கிரீன் இங்க ஓப்பன் ஆகுது, நம்மளுக்கு எதுக்காக இந்த ஸ்கிரீன் இங்க தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, இந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது எஸ்இசெட் சேல்ஸ் லெட்ஜர் வந்து காமனா ஒரே ஒரு சேல்ஸ் லெட்ஜரா வச்சிருக்கிறோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல இது வந்து டாக்ஸபிளா இல்ல நில் ரேட்டடா இல்ல எக்ஸம்டடா இல்ல எல்யூடியா அப்படிங்கிறதுங்க. இப்போ எல்யூடி அப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ எல்யூடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜி செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகுங்க. அதாவது நம்ம எப்படி டைரக்டா நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பண்றோமோ ஸோ அந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் சொல்லக்கூடிய அந்த சர்டிபிகேட் வச்சிருந்தா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸம்ஷன் கொடுப்பாங்களே, நம்மளோட டாக்ஸ் ரிலீஃப் கொடுப்பாங்களேங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எஸ்ஜிசெட் சேல்ஸ் பண்ணும்போது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு நம்மளோட சேல்ஸை பண்ணும்போது இந்த எல்யூடியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு நம்ம இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு அவுட்புட் டேக்ஸ் நம்ம போட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டாவது எல்யூடியை எப்படி ஃபர்ஸ்ட் கான்ஃபிக் பண்றது, எல்யூடி சேல்ஸ் போடும்போது அது எப்படி கான்ஃபிக் பண்றது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ இந்த இடத்துல எஸ்இசெட் சேல்ஸ் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி F12 கான்ஃபிகரேஷன்ஸ்ல இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் எஸ் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ ஆஸ் பர் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. இங்க வந்து லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிறது மாதிரி கான்ஃபிகர் ஆயிருக்குது. ஏன்னா உங்களுக்கு பார்ட்டியோட லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. அதாவது பக்கத்து ஸ்டேட் பக்கத்து டிஸ்ட்ரிக்டா கூட இருப்பாங்க அவங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்குங்க. ஸோ இப்போ அது என்ன எடுத்துக்கிச்சு டேலியில அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸா எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் மாடிஃபை பண்றதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்கிறோம். இந்த இடத்துல ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு நிறைய டாக்ஸபிள் டைப் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸபிலிட்டி டைப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வருது. எக்ஸம்டடா இல்ல நில் ரேட்டடா நான் ஜிஎஸ்டியா டாக்ஸபிளா. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸம்டட்னா என்ன, நில் ரேட்னா என்ன, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஸோ எக்ஸம்டட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலாவே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வரி விலக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியா இருக்கக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸம்டட் அப்படிங்க அந்த அந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம எக்ஸம்டட்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெட், மில்க், கேர்டு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாமே எக்ஸம்டட் சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நில் ரேட்டட். நில் ரேட்டட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 0% இருக்குங்க. நம்ம எப்படி 5, 12, 18, 2018 சொல்றோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 0% டேக்ஸா இருக்கும். அதை வந்து நம்ம நில் ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம சால்ட்டை சொல்லலாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டி. நான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆளுங்க. அடுத்தது வந்து பெட்ரோல், இதே மாதிரி இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து நான் ஜிஎஸ்டி இருக்காதுங்க. நம்மளோட ஜிஎஸ்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டாக்ஸேஷன் எதுவுமே இருக்காது. அதனால அது வந்து நான் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த நம்மளோட 5, 12, 18, 28 அப்படிங்கிற டாக்ஸ் பர்சன்டேஜ் எது இதுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து டாக்ஸபிள் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ரெண்டாவது உங்களுக்கு இப்ப இதுல எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டாக்ஸபிளை செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். டாக்ஸபிளை செலக்ட் பண்றோம் அப்படின்னா எஸ்இசெட் சேல்ஸ், சேல்ஸ் டு எஸ்இசெட். எஸ்இசெட்டுக்கு நம்ம டாக்ஸபிளா வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்றோம். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் நம்ம டாக்ஸ் போட்டு நம்ம விற்கிறோம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். 18 போட்டு நம்ம விற்கிறோம். இந்த இடத்துல ஏஸ் பெர் கம்பெனி ஆர் மாஸ்டர் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த சேல்ஸ் லெஜர்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெச்எஸ்என் கோட மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால ஏஸ் பெர் கம்பெனி ஆர் மாஸ்டர் அப்படி கொடுத்துக்கிறோம். மாஸ்டர்ஸ் ஆர் கம்பெனி கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஹெச்எஸ்என் கோட நான் மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்பெசிபிக் டீடைல் ஹியர் கொடுத்து ஹெச்எஸ்என் கோட வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த சேல்ஸ் போட போறோம் அப்படின்னா டாக்ஸபிள் சேல்ஸ் போட போறோங்க. எஸ்இசெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸபிள் சேல்ஸ் போட போறோம். ஸோ இதை நான் அப்படியே சேவ் பண்ணிட்டு சென்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்ஸ் லெட்ஜர் இருக்கும் இல்லைங்களா, அதாவது அவுட்புட் டாக்ஸுங்க. நம்ம சேல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அவுட்புட் டாக்ஸ் போடுவோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்புட் போடுவோம். ஸோ அப்போ அந்த அவுட்புட் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா டேக்ஸ் கால்குலேட் ஆயிடுச்சு. ஏன் நம்ம வந்து ஐஜிஎஸ்டி போடுறோம், நம்ம லோக்கல்ல தான் விற்கிறோம். அதாவது நம்மளோட பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற ஒரு சிப்காட்டுக்கோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நம்மளோட கஸ்டமருக்கு தான் விற்கிறோம். ஆனா அது ஏன் வந்து ஐஜிஎஸ்டி போடுறோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு நம்ம சேல் பண்ணும்போது அதுக்கு வந்து டாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா நம்ம சேல் பண்ணக்கூடியதுல இருந்து மொத்தமாவே ஒரு டிஃப்ரெண்டா இருக்குங்க. அதனால வந்து நம்ம எஸ்இசெட்க்கு சேல்ஸ் போடும்போது எப்பவுமே நம்ம டாக்ஸபிள் போடுறோம். அதாவது 5, 12, 18 ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம சேல் பண்றோம்னா கண்டிப்பா வந்து நீங்க அவுட்புட் ஐஜிஎஸ்டி தான் போட்டு சேல் பண்ணணுங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த என்ட்ரி அப்படியே சேவ் பண்றேன். ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த டீடைல் கொடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு தான் ஷிப்பிங் எல்லாம் வேணும், நம்மளுக்கு இது வேண்டியது இல்லைங்க. பிளாங்கா விட்டுட்டு நான் இந்த என்ட்ரி அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு ஓவர் ரேட் கேட்குது, இந்த டாக்ஸ் டீடைல்ஸ் வந்து மாடிஃபைடு அப்படின்னு சொல்லுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஐட்டத்துல வவுச்சருக்குள்ள வந்து இந்த டாக்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் மாத்திருக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா ஓவர் ரைடு ஆப்ஷன் கேக்குதுங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ஓவர் ரைடு அக்செப்ட் ஓவர் ரைடு பேக் கேக்குதுன்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓவர் ரைட் கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேலியில ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஸோ அதனால நான் இங்க ஓவர் ரைட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது சேவ் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எப்படி நம்ம ஒரு ரிப்போர்ட்டா பார்க்கலாம், ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஆல்ட் ஜி கொடுத்து கோட்டுக்கு போய்க்கோங்க. இந்த இடத்துல ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்டர். ஸோ ஆல்ட் F2 கொடுத்து பீரியட் நான் கொடுத்துக்கிறேன். நவம்பர் மாசங்க.
ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அன்சர்டன் டிரான்சாக்ஷன் எரர் காமிக்குது. ஸோ என்ன எரர் அப்படின்னா, ஸோ நம்மளோட அந்த ஜிஎஸ்டி நம்பர் எரர் காமிக்குது. ஸோ அந்த ஜிஎஸ்டி நம்பர் நான் மாற்றி கொடுத்துக்கிறேங்க. ஸோ இப்போ எரர் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிருச்சு. நம்மளுக்கு இங்கே ஜிஸ்டார் 1 ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B2Bல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிட்டர்ன்ல வந்துருச்சு. இப்போ நீங்க ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிக்கும், இது ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆயிருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டாக்ஸபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி போட்டிருக்கிறோங்க. இதே மாதிரி நம்ம வந்து எல்யூடிக்கு ஒரு என்ட்ரி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எல்யூடி பாண்ட் நம்ம கிட்ட இருக்கு, அதுக்கு ஒரு என்ட்ரி போடுறோம் அப்படின்னா அது எப்படி போடலாம் அப்படிங்கறத பத்தி இப்போ பார்க்கலாங்க. ஸோ எல்யூடிக்கு என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி, எல்யூடி பாண்டை வச்சு நம்ம சேல்ஸ் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டேலியில F11 கான்ஃபிகரேஷன்ஸ்ல எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டில எஸ் கொடுத்துட்டு உள்ள போய்க்கோங்க. உள்ள போயிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு எல்யூடி பாண்ட் டீடைல்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் இந்த எல்யூடி பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீடைல் கேட்பாங்க. இதுல வந்து ஆஸ் யூஷுவல் எல்யூடி பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல் டு மார்ச் எண்டு வரைக்கும் தான் அந்த எல்யூடி வந்து வேலிடுங்க. அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்க மாறினீங்கன்னா புதுசாக தான் நீங்க எல்யூடிக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்யூடி டீட்டெயில் வந்து ஃப்ரம் வந்து ஏப்ரல் டு மார்ச் கொடுத்துட்டு உங்க எல்யூடி நம்பர் நீங்க ஜிஎஸ்டியில் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை வந்து நீங்க கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்றேன். எகைன் கண்ட்ரோல் ஏ போட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்யூடி நம்பரை வந்து F11ல கான்ஃபிகர் பண்ணியாச்சுங்க டேலியில. இதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி ஒன்று போட போறோம். ஸோ சேம் வவுச்சருக்குள்ள போறோம். ஸோ இன்னைக்கு தேதியிலேயே இன்னொரு என்ட்ரி ஒன்று போடுவோம். ராஜ் எலக்ட்ரிக்கல்ஸ். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி நம்பரை மாத்திடுறோம். ஸோ சேம் காமனா ஒரே ஒரு லெஜர் வச்சிருக்கிறோங்க, SEZ சேல்ஸ் அப்படிங்கிறது. சேம் எகைன் நான் என்ன பண்றேன், இப்போ டிவி அப்படிங்கிற ஐட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு சேம் ஒரு 10 குவான்டிட்டி போட போறேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய்க்கு போட்டுக்கிறேங்க. என்டர் 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 கொடுத்துக்கிறேன். எகைன் நம்மளுக்கு இந்த ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் ஆப்ஷன் கேட்குது. இந்த இடத்துல ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர் கொடுத்துட்டு நீங்க இப்போ என்ன செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல எல்யூடி பாண்ட் வச்சிருந்தீங்க, நம்மளுக்கு வந்து டேக்ஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸம்டட் கொடுத்துக்கலாங்க. இப்போ எக்ஸம்டட் கொடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு அந்த ஆப்ஷனே மாறி இருக்கும். நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியுங்க. எக்ஸம்டட் சேல்ஸ் டு எஸ்இசெட் எக்ஸம்டட் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ரெண்டாவது எஸ்இசெட் எல்யூடி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்கிட்ட எல்யூடி பாண்ட் இருக்கு, அந்த எல்யூடி பாண்டை வச்சு நான் சேல் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எல்யூடி சேல்ஸ் டு எஸ்இசெட் எல்யூடி பாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஐஜிஎஸ்டி ரேட் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, ரேட் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா நீங்க டாக்ஸபிள் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல சேல்ஸ் டு எஸ்இசெட் டாக்ஸபிள்ங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உண்டான டாக்ஸ் ரேட் எவ்வளவு அப்படிங்கறத நீங்க இங்க செலக்ட் பண்ணணும். ஆனா நீங்க எக்ஸம்டடா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, சேல்ஸ் டு எஸ்இசெட் எல்யூடி ஆர் பாண்ட் கொடுத்துட்டு நீங்க இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஆர் நீங்க சேல்ஸ் டு எக்ஸம்டட் மாதிரி நீங்க சேல் பண்றீங்க, எக்ஸம்டட் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எக்ஸம்டட்னா நீங்க அதுக்கு எக்ஸம்டட் கூட கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எல்யூடி நான் கொடுத்துக்கிறேங்க. எல்யூடியை கொடுத்துட்டு நான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரி நான் சேவ் பண்றேன். ஸோ எனக்கு வந்து ஜிஎஸ்டி நம்மளோட ஹெச்எஸ்என் கோடு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ல கொடுத்துருக்க ஹெச்எஸ்என் கோடே ஓகே, அதனால நான் ஆஸ் பெர் மாஸ்டர் ஆர் கம்பெனி கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை, லாஸ்ட் டைம் என்ட்ரி போடும்போது என்ன பண்ணோம்னா நம்ம அவுட்புட் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோங்க. அப்போ என்னாச்சு, டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆச்சு. இப்போ டேக்ஸ் கால்குலேட் ஆகல பாத்தீங்களா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்மளுக்கு டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்யூடி பாண்ட் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேக்ஸ் இந்த எஸ்இசெட் சேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்ம அவுட்புட் டேக்ஸ் கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஸோ இந்த இடத்துல சேம்னா இந்த ஜிஎஸ்டி டீடைல்ஸ் கொடுத்துட்டு எஸ் கொடுக்குறேன். ஷிப்பிங் பில் நம்பர்லாம் எதுவும் இல்லை, ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நெரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க.
சேம் அதே மாதிரி ஆப்ஷன் கேட்குது, ஓவர் ரைட் ஆப்ஷன் கேட்குது. நம்மளுக்கு வந்து இந்த ஓவர் ரைட் ஆப்ஷன் கேட்கும்போது நீங்க மறக்காம என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓவர் ரைட் கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா எரர் வருங்க. ஸோ நான் ஓவர் ரைட் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சேம் ஆல்ட் ஜி கொடுத்து நம்மளோட ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட் போய் சேம் நவம்பர் மாசங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, பி இன்வாய்ஸ்ல ரெண்டு இன்வாய்ஸா வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு சேம் ஜிஎஸ்டி நம்பருக்கு. அதாவது சேம் பார்ட்டிக்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம், முதல்ல சேல் பண்ணது டாக்ஸபிள் போட்டு நம்ம சேல் பண்ணிருக்கிறோங்க. ரெண்டாவது போடும்போது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கிட்ட எல்யூடி இருந்திருக்கு, எல்யூடி பாண்ட் இருக்கு. ஸோ அந்த எல்யூடி பாண்டை வச்சு சேல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வராது அப்படின்னா, நம்மளுக்கு டேக்ஸ் வந்து வராதுங்க. ஸோ உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, டேக்ஸ் எதுவும் வரல. நம்ம இதை வந்து அப்படியே நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணும்போது இதை அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் தனியா வந்து உங்களுக்கு பி2பில வருது, பி2பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸ் தான் வரணும். ஏன் எஸ்டி செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பி2பில வந்து வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டலே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருப்பாங்க. தனியா வந்து எஸ்டி செட் சேல்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன்ல போர்ட்டலயே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காலமும் கிடையாதுங்க. அதனாலதான் டேலிலையும் நம்ம இந்த பி2பி இன்வைசஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ட்ரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி என்ட்ரி பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த என்ட்ரிஸை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, பிரிண்ட் அவுட்ல என்ன மாதிரி வேடிங்ஸ் எல்லாம் வருது, நார்மல் இன்வாய்ஸ்க்கும் இந்த இன்வாய்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ நான் டே புக்ல போயிட்டேங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட டாக்ஸபிள் இன்வாய்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஆல்ட் பி கொடுத்து பிரிண்ட் கொடுத்தாச்சுங்க. ஸோ உங்களுக்கு நான் ப்ரிவ்யூ பார்க்க போறேன். ப்ரிவியூல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்டிங்ஸ் நார்மலான டாக்ஸ் இன்வைஸ் அப்படின்னு மட்டும் தான் வருங்க. நார்மலா இன்வைஸ் போடும்போது உங்களுக்கு என்ட்ரிஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் வருங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேர்டிங்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ என்ன வேர்டிங்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு நம்மளோட எஸ்ஜி செட் அப்படிங்கறத, எஸ்ஜி செட்டுக்கு உண்டான இன்வைஸ் இது அப்படிங்கிறதுக்கு உண்டான வேர்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேலியில கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஜிஎஸ்டி நாம்ஸ் படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி, அதாவது நம்மளோட எஸ்இசெட் சேல்ஸ் பண்றோம். ஸோ எஸ்இசெட் சேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஐஜிஎஸ்டி பேமெண்ட்டோட நம்ம இந்த இன்வைஸ் போடுறோம் அப்படிங்கிற மாதிரியான வேடிங்கோட வந்திருக்குதுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எஸ் பர் ஜிஎஸ்டி நாம்ஸ்ல இருக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த இன்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்யூடி பாண்டை வச்சு போட்டோம். ஸோ செகண்ட் இன்வைஸ் சேம் ஆல்டிபி கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன், பிரிண்ட்டுங்க. இதுல ப்ரிவியூ பார்க்கும்போது இதுலயும் வேர்டிங்ஸ் வந்திருக்குதுங்க. ஸோ இதுல நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியுங்க, உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா எஸ்இசெட் டெவலப்பருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அண்டர் பாண்ட் ஆர் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம டேக்ஸ் போடல. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே என்ன புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா டேலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறது டேலி புரிஞ்சுக்கிச்சுங்க. முதல்ல வந்து வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், அதாவது ஐஜிஎஸ்டி போட்டிருந்தோம் வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்யூடி பாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ தொடர்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்ம நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. விவி இன்ஃபோடெக் டீம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா டேலி பற்றின ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான உங்களுக்கு டேலி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க ரிலேட்டிவ் ஆர் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, இல்லை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோடெக் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.